அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. ஒவ்வொரு ஆளுமையையும் ஆவணப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஏஐ பவர்டு கூலண்ட் சிஸ்டம், அதற்கு ஜெர்மன் நாட்டில் காப்புரிமை பெற்றிருக்கிறாங்க மோனிஷ் வித்யார்த்தி. இப்போ அவங்கள தான் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஏன் அப்படின்னா, ஒரு செயற்கை நுண்ணறிவு உள்ள ஒரு நம்மளோட கணினி உலகத்தில் இன்பில்ட்டாகவே அதை குழுவிக்கக்கூடிய ஒரு செயல்முறையை நீங்கள் ஜெர்மன் நாட்டில் காப்புரிமை பெற்றிருக்கீங்க. அதற்கு தான் வாழ்த்துக்கள். உங்களோட பூர்வீகம் எதுங்க? நான் திருச்சிராப்பள்ளி சமயபுரம்ல தான் பிறந்தேன். அண்ட் ஸ்கூலிங்ஸ் விக்னேஷ் வித்யாலயாவில் பண்ணேன். அண்ட் 11th and 12th ஸ்டாண்டர்ட் செல்லம்மாள் வித்யாலயா பண்ணேன். அண்ட் தென் காலேஜ் கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பண்ணி. உங்களோட அப்பா அம்மா பேர்? ராஜசேகரன், சுசீலா. அவங்க என்ன பண்ணுறாங்க? டீச்சர்ஸாக இருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்காங்க. உங்களுடன் பிறந்த சகோதரர் பிரதர் இருக்காங்க. 3rd year பண்ணிட்டு இருக்காங்க SRM இன்ஸ்டியூட்டில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட். ஓகே. நீங்கள் இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்கள் என்ன மேஜர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க? ஸோ நான் ஃபைனல் இயர் AIDS பண்ணிட்டுருக்கேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கரண்ட்லி 7th செமஸ்டரில் இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் 8th செமஸ்டர். ஸோ இதுதான் என்னோட காலேஜ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கல்லூரி இதில் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த செயற்கை நுண்ணறிவோட அந்த பவர்டு கூலண்ட் சிஸ்டம், அந்த குளிரிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு வரதுக்கான காரணம் என்ன ஐடியா? ஸோ பேசிக்லி ஒரு 3rd year அப்போது காலேஜில் இந்த மாதிரி ஐடியா கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஐடியா கேம்பில் யார் வேணால் இன்ட்ரெஸ்டடாக இருக்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ கிராஜுவலாக நானும் போய் பண்ணேன். ஸோ எனக்கு யூஸ்வலி ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் அப்புக்கு முன்னாடி ஓகே ஒரு ஐடியா பேட்டர்ன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஜுவலான ஐடியா தான். ஸோ அண்ட் தென் அப்ரோச் பண்ணேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ப்ராசஸ் அப்படியே போச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ பேட்டன்ட் வாங்கியிருக்கேன். எவ்வளோ பேர் பங்கெடுத்தாங்க இந்த மாதிரி? இப்போ ஒரு கல்லூரி காலத்தில் அவங்களோட ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அவங்க கண்டறிவாங்க. அந்த வகையில் நீங்கள் கல்லூரி காலத்திலேயே நீங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கும் பொழுது இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? தலைப்புன்னு இல்லை, டாப்பிக்குன்னு இல்லை, ஜஸ்ட் நமக்கு என்ன ஐடியாஸ் வருதோ அந்த ஐடியாவில் நம்ம பண்ணால் போதும். டே டு டே லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பார்த்துட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரோட்டில் போகிறோம், நிறைய கார்பேஜ் ட்ரெயின்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ கிராஜுவலாக போகிற பர்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் போகிறோம். பட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் யாருமே கொடுக்கல. அன்லெஸ் அண்ட் அன்டில் கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு NGOஸை கொண்டு அதை பண்ணுற வரையுமே ஒரு சொல்யூஷனுங்கிறது அங்கே வராது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்க ஒரு பர்சன்ஸ் இதுக்கே நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த ஐடியா தான் இது. நான் பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ் லேப்டாப்ஸில் அதிகமாக வரப்போய் தான் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸை நான் அப்ரோச்சாக கொண்டு போகிறேன். பொதுவாகவே கணினி, மடிக்கணினி, இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேஷனாக வரக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலலாம் அது செயல்திறனுக்கு எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அந்த வெப்ப அலைகள் உணர முடியும். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அவங்க ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு அரங்கில் அந்த சிஸ்டம்ஸ் இருக்கும். பட் நீங்கள் இப்போ இன்பில்ட்டாகவே நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிறீங்க. இது எந்த அளவில் மக்களுக்கு பயனளிக்கும்? அல்லது அந்த கணினிக்கு எந்த அளவுக்கு இது அந்த டியூரபிலிட்டி அதிகமாக, அதோட செயல்திறனோ இல்லை அதுக்கு உள்ள அந்த ஒரு ஒரு சிஸ்டமை நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த டியூரேஷன்ஸ் அதிகமாகுமா? இதனால என்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ பேசிக்கலாக ஒரு லேப்டாப்போ ஒரு பிசியோ வாங்கினீங்கன்னா மினிமம் 1 lakh 1 year வரையுமே நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ கேரண்டின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கே தெரியும் ஒரு ஃபோனுக்கு மினிமம் 2 years, இல்லை ஒரு லேப்டாப்க்கு 1 year. அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் மெத்தடாலஜிங்கிறது ஓவர் கம் பண்ணுறது யூஸ்வலாகவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹீட்டிங் ஓவர் பண்ணுறதுக்கு தான் ஹீட் சிங்ஸ், ஃபேன்ஸ் இந்த மாதிரி கூப்பிடலாம். இப்போ இந்த ஹீட் சிங்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வச்சாலுமே
பல்க் ஆஃப் ஒரு 30,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 6 months நம்ம டேக் அப் பண்ணி அது கன்வெர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டைம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கூலண்ட் சிஸ்டம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 lakh ஆகும். இது வந்து ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது அண்ட் அப்ராட்லையும் இன்னோவேட் பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலராக நான் என்னோட ஃபார்முலா அண்ட் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த கூலண்ட்டை வந்துட்டு நம்ம சிபியூவில் ப்ளேஸ் பண்ணால் சிபியூவில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே அந்த லிக்விட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃப்ளோ ஆகி ஹீட் அப்படியே அப்ரப்டாக எடுத்து என்விரான்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணும். ஸோ இதுதான் இதோட ஓவர்வியூ அண்ட் கான்செப்ட். இப்போ உங்களோட கண்டுபிடிப்புனால நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்குமா, இல்லை இந்த வெப்பம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அந்த கூலண்ட் சிஸ்டம்? இதில் என்வாயர்மெண்ட்டுக்கு எந்த காசஸும் இல்லை. இது பேசிக்கலி கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டுபிடிப்புனால என்ன பலன்னு நம்ம எடுத்துக்கலாம்? என்ன பலன்னா, நீங்கள் ஒரு 40,000 போய் வெளியே ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு கிராஜுவலாக மார்க்கெட்டில் இந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் ஸ்டார்ட்-அப்பாக நான் வெளியே எடுக்கிறேன், இல்லை ஒரு கம்பெனி இனிஷியலைஸ் பண்ணி இதை கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு 10,000க்குள்ளே அஃபோர்டபுளாக வாங்கி நீங்கள் இன்பில்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்னாலஜியை நீங்கள் நம்ம இப்போ ஜெர்மனோட நாட்டில் நீங்கள் இந்த காப்புரிமை பெற்றிருக்கிறீங்க, அந்த ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஒரு இந்திய நாட்டில் இதை சப்மிட் பண்ணாமல் ஏன் ஜெர்மனில் வந்து சப்மிட் பண்ணணும்னு தோணுச்சு? இந்தியா ஜெர்மன் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒரு லீனியர் பவுண்டரின்னு கிடையாது, எங்கே வேணால் பண்ணலாம். பட் காப்பிரைட் வரியை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதோட க்ரோத் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கும். ஸோ ரைட்ஸ்க்கான அந்த அவைலபிலிட்டி டைமும் வந்து சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஸோ ஜெர்மன் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது காலேஜ் தான். ஒருத்தவங்களோட ஐடியா ஃபீஸிபிலிட்டி பொறுத்து தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐடியா ஃபீஸிபிளாக இருந்துச்சுன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே ஈஸியாக உங்களால் அலைங் ஆகிட முடியும். ஸோ இந்த பேட்டன்ட் வந்துட்டு ஜென்ரலாகவே பேட்டன்ட் யார் என்ன பண்ணியிருந்தீங்கன்னாலும் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த பேட்டன்ட்டை லைஃப் லாங் டைம் வரையுமே நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்துலேக்கா பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கு இல்லைங்களா, சீப்பிலே சீவிர மாதிரி ஒரு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைமில் 2016 நினைக்கிறேன், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டில் கிட்டத்தட்ட 200 கோர் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீச் ஆச்சு. பிகாஸ் அந்த ப்ராடக்டோட பேட்டன்ட் மட்டுமே அந்த ஒரு பர்சனுக்கு அந்த ஒரு ஐடியாவுக்கு 200 கோடி ரூபாய் வாங்கியிருந்தாங்க அந்த ஒரு வருஷத்துக்கு. இது மாதிரி எயின்ஸ்டைன் கண்டுபிடிச்ச நிறைய ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலாஸ், இன்ன வரையும் நம்ம கொடுக்குற அந்த காப்பிரைட்டுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் மணி வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக பார்த்தா பப்ளிக் இது வந்து டே டு டே கேஷுவல் லைஃப் ஸ்டைலில் இருக்க பீப்புளுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அஃபோர்டபிலிட்டி தான் என்னோட சொல்யூஷன்ஸே. இப்போ இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு உள்ள இந்த குளிரூட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் நீங்கள் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டில் இதை சப்மிட் பண்ணி அதற்கு அவங்க வந்து காப்புரிமை கொடுத்துருக்குறாங்க. இப்போ கல்லூரி பேராசிரியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க உங்களோட இந்த ஐடியா அல்லது இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை கையாண்டதை பேராசிரியர்கள் என்ன மாதிரி சொல்கிறாங்க? அஃப்கோர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அண்ட் மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ பேர் இந்த மாதிரி உள்ள ஒரு ஆய்வுல இல்லை ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க? அதில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி உள்ளதை காப்புரிமை பெற்றிருக்கிறாங்க உங்கள் கல்லூரியில்? ஒரு 120 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு டொமைன் எடுத்து பண்ணுவாங்க. இந்த டொமைனில் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ நீங்களும் ஒரு பேட்டர்ன் பண்ணலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பேட்டன்ட் ஆகும். அந்த சொல்யூஷன் எக்ஸிஸ்டிங்கில் சொசைட்டியில் இருக்கக்கூடாது. எதிர்கால ஒரு நோக்கம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு இப்போ ஒரு தொழில்நுட்பத்துக்கு காப்புரிமை பெற்றிருக்கிறீங்க, எதிர்கால நோக்கம் அல்லது இலட்சியம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் பேசிக்லி ஸ்டார்ட் அப் வைக்கணும்னு எய்ம் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்ட் அப் வச்சு அதை க்ரோ பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு ஃபீமேல் என்டர்ப்ரனர் சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனர் ஆகணும், அதுதான். ஸோ என்னோட ரோல் மாடல் எலான் மஸ்க் அவங்க தான். ஸோ ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பாக அந்த ஸ்டார்ட் அப்க்கு நிறைய வைட் ஃபாலோவிங்காக இருக்கும். நிறைய ஒரு 25 ஐடியாஸ் இருக்குது. நான் அந்த ப்ராசஸில் இருக்கேன். பட் இன்னும் எடுக்கல. காலேஜ் கிராஜுவேட் ஆகிட்டு பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களது நல்ல நோக்கம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய ஒவ்வொரு தொழில்நுட்பமும் நவீன சிந்தனைகள் பல்வேறு உருவாக்கம் வருகின்றது. பொதுவாகவே இந்த ஆந்த்ரோபாலஜியில் மானுடவியலில் சிந்தனையின் தொடர்ச்சி, அறிவியலின் வளர்ச்சி தொழில்நுட்ப புரட்சி. ஒரு தொழில்நுட்ப புரட்சியானது இந்த ஒரு ஜென்ரேஷனோட பரிணாம வளர்ச்சி என்றே சொல்லலாம். அந்த வகையில் மோனிஷ் வித்யார்த்தி ஏஐ பவர்டு கூலண்ட் சிஸ்டம் அந்த இதை வந்து ஜெர்மன் நாட்டில் அவங்களோட ஐடியாவை கருத்துருவை சரியான விதத்தில் பதிவு செய்து அதற்கு உள்ள செயல் திட்டங்களையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதற்குள்ள காப்புரிமை வாங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் இதை போல பல இளம் சமுதாயத்தினர் நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும். அந்த விதத்தில் மோனிஷ் வித்யார்த்தியும் இடம்பெற்றிருக்கிறாங்க. அந்த அளவில் ஏஐ பவர்டு கூலண்ட் சிஸ்டம் காப்புரிமை பெற்ற மோனிஷ் வித்யார்த்தியுடன் விஜயகுமார்.